சுரேஷ், அவங்க மாமா, அக்கா 3 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சுரேஷு, நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே பண்ணு, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? இப்போ தான் அவன் தலையில் அடிபட்டு அவனே உட்காந்துட்ருக்கான். இன்னும் அவனை எதுக்காக நீங்கள் இதெல்லாம் உசுப்பேற்றிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாருடா சுரேஷ், உங்கள் மாமா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கவே கேட்காத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஏய் வாய மூடுடி, இங்கே பாருடா, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறது தான் கரெக்டு. பொண்டாட்டியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும், அவங்க இஷ்டத்துக்கு நாம் இருக்கக்கூடாது. நான் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க. ஆனால் அவள் எப்படி இருக்கா? கிட்ட போனாலே அப்படியே வெறி பிடிச்சா மாதிரி மாறுறா. அவளுக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? நல்ல வலுவுமாம்மா அவளுக்கு. அவளோட ஃபோர்ஸுக்கு பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விடுறா. என்னது இதெல்லாம்? எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறாரு. அசிங்கம் தெரியுதில்ல, அப்போது இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், பொண்டாட்டியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும், நம்மளோட முயற்சியை நம்ம நிறுத்தவே கூடாது அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு. என்னங்க, அவங்களுக்கு தெரியுங்க அவங்களுக்கு எப்போ வாழணும், எப்போ அவங்க கோவம் போகும். அவங்க 2 பேருமே ஒரு கீரி மாதிரி இருக்காங்க, பாம்பு மாதிரி 2 பேருமே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒர்க் அவுட்லாம் ஆகாது. தேவையில்லாத மதியோட கோவத்தை இன்னும் அதிகமாக்க பார்க்குறீங்க. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடுடி, சும்மா பேசிகிட்டே இருக்க. இங்கே பாரு சுரேஷே, நான் எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன், சரியா? மாமா பேச்சை மட்டும் கேளு, இவ பேச்செல்லாம் கேட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படி வா, நீ என்ன பண்ணுற, இப்போ போயிட்டு நிறைய பொண்ணுக்கு பிடிச்சது பூ தான், நிறைய மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வா, நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷே, இவர் பேச்சை கேட்காத, நான் சொல்கிறதே கேளு. அக்கா, மாமா என்னோட நல்லதுக்கு தான்க்கா சொல்லுவார், அவர் எது சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். மாமா, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. ஐயோ கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, ஏன்னா இவர் இப்படி இருக்காரோ. ஏங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா? நீங்கள் பண்ணுறது எதுவும் எனக்கு சரியாக படலை, நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே ரேவதி போகிறாங்க. இவர் ஏன்னா இப்படி இருக்காரோ தெரியலையே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுரேஷோட வாழ்க்கையை இவர் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை மதிக்கும் சுரேஷுக்கும் எப்போவுமே சேராத அளவுக்கு பிரச்சனை வரணும்னு நினைக்கிறாரா? இவர் எப்போவுமே கெடுதல் மட்டும்தான் நினைப்பார். ஏன்னா இவருக்கு நல்ல எண்ணமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடாது, கெட்டு போகணும், அந்த மாதிரி கெட்ட புத்தி அதிகமாக இவருக்கு இருக்கும். அதனால தான் இவர் ஏதோ பிளான் பண்ணியிருக்கா மாதிரி இருக்குது. இல்லைனா சுரேஷ் இவ்வளோ அடிபட்டிருக்கு, மறுபடியும் சுரேஷ்க்கு ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காரு. ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எப்பவும் போல் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. அக்கா நான் சாரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? அதெல்லாம் எப்பயும் மறந்தாச்சு. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நீ எழுந்து வா, நீ ரூம்குள்ளேயே இருக்காத, வா சமையல் ரூமுக்கு வா, என் கூட வந்துட்டு ஏதாவது உனக்கு பிடிச்சதை நீயே கூட செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எனக்கு வெளியே வரவே பிடிக்கல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, நான் கூட இருக்கேன்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே வெளியே வராங்க. வந்த உடனே தங்கராஜோட அம்மா இருக்காங்க. என்னம்மா, இப்போ தான் நீ வரியா ரூமில் இருந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவள் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கா, ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நான் சமையல் ரூமுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, பொண்ணா இவ? புகுத்த வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேச வச்சுட்டா. இந்த மாதிரி மருமகளாம் கிடந்துச்சா அவ்வளோதான், உலகத்தில் யாரும் வாழவே முடியாது அப்படின்னு தங்கராஜோட அம்மா பேசிகிட்ருக்காங்க. அப்படியே மதி போகிறாங்க. மதி, உனக்கு என்ன செய்ய தெரியுமோ செய், உன்னை யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா, நான் சும்மாவே நிற்கிறேன், நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மதி இப்படி பேசுகிற, உனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா பரவாயில்லக்கா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்
அதுக்கு தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சுரேஷ் எங்கே போயிருக்கான் தெரியுமா? உனக்கு மல்லிகைப்பூ வாங்கிறதுக்காக போயிருக்கான். எனக்கு மல்லிகைப்பூவா? எதுக்கு அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுவா, மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கார் ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. எதுக்காக இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு? இவர் பண்ணுறதுலாம் தப்பு தானே? நான் இங்கே இருக்கிறதுனால தானே ஒரே பிரச்சனையாக இருக்குது. நான் வீட்டுக்கே போயிட்டுமாக்கா அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்லை மதி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு தோன்றப்போ போ. எனக்கும் ஒன்றுமே புரியல. என் வீட்டுக்காரும் என்னோடய பேச்சை கேட்க மாட்டாரு, சுரேஷும் என் பேச்சை கேட்க மாட்டான். நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு சொல்லிட்டு. அவங்க மாமா என்ன சொல்கிறாரோ அதை தான் அவன் கேட்குறான். எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ, அதுக்காக தான் நான் உனக்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இந்த நைட் டைமில் எப்படி போவ? அதெல்லாம் வேண்டாம், பார்க்கலாம் இரு, நாளைக்கு ஏதாவது போக முடியுமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ண, அமைதியாக இரு. ஆனால் நீ கொஞ்சம் இதுவாக இரு, நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மதி எப்பவும் போல் போகிறாங்க, தூங்குறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து சுரேஷ் வராரு, அப்படி கூட ஃபுல்லாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராரு. டேய் சுரேஷ், என்னடா இது? அக்கா உனக்கும் சேர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் சுரேஷ், நான் 8 அடி பாய்வன்னு பார்த்தா நீ 16 அடி பாயறியடா. சூப்பர் சூப்பர், வாங்கிட்டா வாங்கிட்டா, கொடு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மாமா தங்கராஜ் அப்படியே பார்க்குறாங்க ரேவதி. இங்கே பாரு சுரேஷ், இவ்வளோ பூ எதுக்குடா? ஏன்டா இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு காசா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எடுத்துக்கோக்கா, பாதி நீ கொடு பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சுரேஷ் நீ உள்ள வா அப்படின்னு ரேவதி கூப்பிடுறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. உங்கள் மாமா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறேன்னு ஒத்துக்கோ. ஆனால் நீ உள்ளே போனோடனே உன்னோட வேலையை நீ பாரு சரியா? அப்புறம் மாமா கேட்டால் ஆமாம் மாமா நான் பேசினேன் அப்படிலாம் சொல்லி ஏதாவது ஒரு பொய் சொல்லி இந்த வீட்டை விட்டு 2 பேரும் போகிற வரைக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அக்கா, நான் பொய் சொன்னால் மாமா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது கண்டுபிடிச்சிருவாரா? அந்த அளவுக்குலாம் அவருக்கு ஒன்றும் அறிவுலாம் கிடையாது. நான் சொல்கிறத கேளு, அக்கா சொல்கிற பேச்சை கேளுடா தயவு செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நான் ட்ரை பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எப்பவும் போல் இருக்காங்க, வேலை செஞ்சிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராரு பாக்கியராஜ். என்ன மலர், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்னங்க பண்ணுவேன், ஏசி ரூம்லையா இருக்கேன், சமையல் ரூமில் இருக்கேன் சரியா? 3 வேலையும் சாப்பாடு செஞ்சு போடணும், பாத்திரத்தை கழுவணும், வீடை பெருக்கணும், துணி துவைக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். இதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு லீவே கிடையாது. உங்களுக்குலாம் சண்டேனா லீவு, எனக்கு அது கூட கிடையாது. பாத்திரம் தேய்க்கணும், அடுத்தது காலைல டிஃபனு, மறுபடியும் பாத்திரம் தேய்க்கணும், மறுபடியும் மத்தியானம் வந்துடும், அதுக்குள்ளே நைட்டு வந்துடும், அவள் தான் நான் தூங்கிடணும். இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. என்ன மலர் ஒரு மாதிரி வெறுப்பாக பேசுகிற? வேறு எப்படிங்க பேசணும், சந்தோஷமாக பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மலர், அதுக்காக நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், போயிடுங்க இங்கேருந்து தயவுசெய்து, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அங்கேருந்து மலர் எப்பவும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. கோவமாக இருக்காங்க. அப்படியே பாக்கியராஜ் பார்க்குறாரு. ஐயோ, மலர் கோவத்தை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலையே, மலருக்கு பயங்கரமாக கோவம் வருது, ஒன்றுமே புரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. மலர், எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க? நானும் மதி மாதிரி இருந்திருக்கணும்னு சொல்கிறேன். இல்லைன்னா இப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்ருப்பேனா? வர கோவத்துக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு குழந்தை தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்குது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஆனால் அது கூட இங்கே எனக்கு கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் மலரே மலரே மலரு. அப்பப்பப்பப்பா, வாயவே இல்லை உங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும். என்னதான் ஒரு வேலைக்காரியாவே கொண்டு வந்து இங்கே வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு மலர் கேட்குறாங்க. மலர், நீ ஏன் மலர் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற? நீ ஒரு வேலைக்காரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், நான் உன்னை அப்படிலாம் நினைக்கல. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கல, உங்கள் வீட்டில் என்ன அப்படி தான் நடத்துகிறாங்க சரிங்களா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் பாக்கியராஜ், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. என்ன மலர் திடீர்னு என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிற? வேறு என்ன பண்ண முடியும்? நானும் நீங்கள் கேட்பீங்கன்னு பார்க்குறேன், ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரில. ஏதோ போகிறீங்க, வேலைக்கு வரீங்க, அவ்வளோதான். என்ன மலர் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, இதுதான் உங்களோட வாழ்க்கை. ஆனால் நான் அப்படி கிடையாது, நாள் முழுக்க செய்யணும். அதுவும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யக்கூடாது, நல்லா தாராளமாக செய்யணும். அப்போ எவ்வளோ காய், ஒரு நாளைக்கு 1/2 கிலோ காய், அவ்வளோ காய் நான் வெட்டும் போது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா?
அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோத்தையும் தாங்கிட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. மலரே நீ வருத்தப்படாத மலரு, நான் பார்த்துக்கிறேன். என்னத்த பாக்கியராஜ் பார்க்க போகிறீங்க, என்னத்த பார்க்க போகிறீங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசினாலே எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் மதி அங்கே, நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு மதியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு மதியை வர சொல்கிற, அதான் 2 நாள் போயிருக்கல, அவளே வந்துருவா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் அங்கே என்ன கொடுமையை அனுபவிச்சிட்ருக்காளோ தெரியல. ஏற்கனவே சுரேஷ் போயிட்டு பேசுகிறேன் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் உடச்சிட்ருக்காரு போல இருக்குது. அதனால் நீங்கள் மதி இங்கே வர சொல்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்கள் மாமா ஒன்றும் நல்லவரெலாம் கிடையாது, அவர் கிரிமினல். அவர் பக்காவாக யோசிப்பார். ஏதோ பிளான் பண்ணி தான் மதி ஏதோ கொடுமைப்படுத்திகிட்ருக்கா மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் மதி இங்கே எவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லுங்கள், அதுதான் நல்லது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி இப்போயே பேசுகிறேன். ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் நான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மதி எப்போ வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேட்குறாரு. அவளா நாளைக்கு அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி நீ அனுப்பி வச்சிரு, ஏன்னா எத்தனை நாள் நீ அங்கே பார்த்துப்ப, நீயும் பாவம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, மதியம் நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி நீ நல்லா தான் பார்த்துக்கோ, சுரேஷ் கிட்ட சொல்லு, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே மதியம் தேவையில்லாத டார்ச்சர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சுரேஷும் சேர்த்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். சரிண்ணே, நான் எவ்வளோ சொன்னாலும் என் வீட்டுக்காரரும் கேட்க மாட்டாரு, இந்த சுரேஷும் கேட்க மாட்டான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கோ, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு பாக்கியராஜ் ஃபோனை வச்சிடுறாரு. நாளைக்கு வந்துடுவாங்க 2 பேருமே அப்படின்னு சொல்கிறாரு. சரி மலர் நீ கோவப்படாத, நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி பாக்கியராஜ் நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகிறாங்க மலர். பாக்கியராஜ் யோசிக்கிறாரு, வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கலான்னு பார்த்தா கூட இந்த அம்மாவும் அப்பாவும் ஒத்து வர மாட்டுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. மலரை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் அவள் எவ்வளோ தான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. மதியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, எப்போ நீ வீட்டுக்கு போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நானாம்மா நான் நாளைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ மதி, ஏன்னா நீ இதுக்கும் மேலே எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது சரியா. சப்போஸ் உனக்கு அங்கே பிடிக்கலன்னா நீ இங்கேயே வந்துரு மதி, நாங்கள் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீ அங்கேயே இருக்கணும், நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு நான் பிடிச்சாதான் இருப்பேன் சரியா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உன்னோட உடம்பை பார்த்துக்கோ, அப்பாவோட உடம்பை பார்த்துக்கோ. அப்பா இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்பா உன்னை பற்றியே தான் மதி அதிகமாக கவலைப்படுறாரு. பொண்ணை நல்லா வளர்த்தோம், நல்லா படிக்க வச்சோம், நல்ல ஒரு வேலைக்கு போனான், ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே அந்த கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தில் ஒரு குறை வந்துட்டா அந்த பொண்ணுக்கு அது லைஃப் லாங் தண்டனை அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. ஒரு வாழ்க்கை துணை அமையிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது நல்லதாக அமைஞ்சிட்டா ஓகே, அதுவே உங்கள் வீட்டுக்கார மாதிரி அமைஞ்சிட்டா அந்த வாழ்க்கையே நரகமாக போயிடும். அதனால் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். நானும் எவ்வளவோ சொல்கிறேன், ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ அப்பா கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. சொல்லுமா, அப்பா உடம்பு எப்படிப்பா இருக்குது? பரவாயில்லம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா தயவுசெய்து உடம்பு பார்த்துக்குங்கப்பா, நான் நல்லாதான்ப்பா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்னம்மா கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, யாரோ ஒரு வீட்டில் போய் இப்போ இருக்க. நான் உன்னை எவ்வளோ நல்லா வளர்த்தேன், அதுவும் மதினா தங்கமான பொண்ணு அப்படின்னு ஊரே சொல்கிற மாதிரி வளர்த்தேன். இன்றைக்கி நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியல. அம்மா அப்பா நாங்கள் 2 பேரும் செஞ்சு உனக்கு ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். எங்களுக்கு தெரியாதுமா, அவர் இப்படிலாம் இருப்பார், ஒரு குடும்பம் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாமல் தாம்மா உன் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா நீ என்ன இது பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா ஃபோனை வச்சிடுறாரு. மதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அப்பாவை நினச்சி. வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுக்கு நிம்மதியே கொடுக்க முடியல நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அங்கேருந்து வராங்க ரேவதி. என்ன மதி யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் தாக்கா பேசிகிட்டு இருந்தேன், அவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம் இருக்க தானே செய்யும், இங்கே பாரு நீ நல்லபடியாக வாழு. எங்கள் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க மதி, அவங்க வயசானவங்க, அவங்களெல்லாம் நம்ம சரி பண்ணவே முடியாது. நீ அதெல்லாம் காதில் வாங்கி சுத்தமாக இந்த பக்கம் கண்டுக்கவே கண்டுக்காத, விட்டுடு.
பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரியா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி நான் போயிட்டு குழந்தை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. இந்த பக்கம் மதியம் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்போ சுரேஷ் வராரு.